2 முறை அம்மா எனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தார்கள். அம்மா அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வந்தபோதே உடனே நானே சென்று அம்மாவிடம் அம்மா அப்படி சொல்லி காலில் விழுந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். 3ஆம் முறையாக முதலமைச்சராக சின்னம்மா தான் என்னை நியமித்தார்கள். சின்னம்மா சொன்னார்கள், நான் ராஜினாமா செய்துவிட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சின்னம்மா நியமனம் முதலமைச்சராக நியமனம் செய்த சின்னம்மா அவர்களை என்ன வார்த்தை அவர் சொன்னார்? என்ன வார்த்தை? நல்லா சொல்லு தம்பி, நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, எல்லாம் நல்லா நீங்களே சேர்ந்து சொல்லுங்க. இவ்வளவு ஒரு மோசமான நம்பிக்கை துரோகி, நன்றிங்க, கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரம் இல்லாமல், நன்றி இல்லாமல் எப்படி பழனிசாமி நீ அந்த வார்த்தையை சொன்னது? நீ யாருன்னு தெரியுமா? கட்சிக்கு நீ ஏதாவது தியாகம் செஞ்சு இந்த பதவிக்கு வந்தியா? இல்லை தேர்தல் நின்று பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தலில் நீ நின்று பழனிசாமி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி நீ முதலமைச்சர் ஆணையா? இல்லையே. 2016 இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மார் தான் முதலமைச்சர் என்று நடந்த சட்டமன்ற பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கூட பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். நானும் மாண்புமிகு அம்மாவோடு உடனே சென்றேன். மாண்புமிகு அம்மா மிகப்பெரிய வெற்றியை பெற்று 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களை பெற்று முதலமைச்சர் ஆனார்கள் 2016. அதற்கு பின்னால் தான் ஓபிஎஸ் முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சர். நீ என்னமோ நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றுனா ஏத்துக்கிறான். இல்லையே, அது இல்லை. இப்ப என்ன நிலைமை? அதாவது முதலமைச்சர் இருந்தால் நான் தான் இருப்பேன், பொதுச் செயலாளர் இருந்தால் நான் தான் இருப்பேன், எதிர்கட்சி தலைவர் நான் தான் இருப்பேன். கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்கணும். இதுல நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. இப்படி ஒரு மனிதன், சிந்திக்கின்ற மனிதன் இன்னைக்கு என்ன இந்த கட்சியை அதல பாதாளத்தில் கொண்டு தள்ளிவிட்டார்.